அம்சா அம்சா இங்கதானே நிக்கிறேன், சொல்லி தொலை. இங்க வா. இதெல்லாம் உனக்கு அன்பளிப்பு தான். யாருக்கும் கிடைக்காத பொருள் சிங்கப்பூர் செண்டு. அது நான் போட்டுக்கிட்டா அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால நீயே போட்டுக்க. வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அப்படியே உன் பைய கொடு. உன் கையில் இருக்கிற பைய சிங்கப்பூர் சேலை செவத்த பொண்ணு மேல. சிங்கப்பூர்ல இந்த பீத்த படம் தான் வாங்கிட்டு வந்திருக்க. ஜப்பான் செண்டு, ஜெர்மன் ஏர்பின்னு எல்லாம் உனக்கு தான். அப்புறம் உனக்கு மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது உனக்கு தான். இந்த மல்லிகைப்பூவை உங்க கையாலே என் தலையில வச்சு விடுங்க. ஐயோ, ஒரு நாளாவது கட்டுன பின்னாடி இப்படி பாசமா பேசியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்படி ஒரு சான்ஸா? வா. மைக்கு மோந்து பார்த்து எப்படி வசரிக்கும். ஆமா, என் மேல உனக்கு பிரியமே இல்லையா? என்ன, எனக்காக இவ்வளவு ஐட்டம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்க மேல பிரியம் இல்லாம இருக்குமா? அதனால இவ்வளவு பிரிய வச்சிருக்கல. அந்த ஓமக்குச்சி நொன்னி மாயன் ஏதாவது ஒரு 10 பிசல் கடலை உருண்டை வாங்கி கொடுத்துருப்பானா? கஞ்சப்பையன் கஞ்சப்பையன். அவனே ஒரு அவன் சொசைட்டி வச்சிருக்கான், பால் சொசைட்டி. அதுல ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 100 மில்லி கடனாகி ஒரு நாளைக்கு ஊத்தி இருப்பானா? அதுக்கு வழி இல்ல. கஞ்ச பிடிச்ச பையன். ஏங்க, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் மைக்கேல் ஜாக்சன். ஐயோ, நீ மட்டும் ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி மாதிரியே இருக்கு. சும்மாவா? நாம 2 பேரும் பழகிறது அந்த ஆறுமுகத்துக்கு தெரியக்கூடாது. ஆமா, அதனால அவன் வந்தான்னு வச்சுக்க, நம்ம விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவன் நடு மடியில கடப்பாறை தூக்கி ஓங்கி ஒரே அடி அப்படியே செத்து போயிடுவான். அந்த நாளி நல்ல இடம் இருக்கிறதுக்கு கடப்பாறை தேவையா? ஒரு சின்ன தடி போதும். அப்படியே இப்படி துட்டு அப்படி தூக்கி போட்டுருவான். ஆனா நம்ம தடியே போதுங்கிற அது நியாயம்தான். தொடர்ந்து விழுந்துருவான். அம்சா, அத்தான் அம்சா, உன்னை இந்த நேரத்தில் வர்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கூட வசனம் வரவே மாட்டேங்குது. கட்டி பிடிச்சிட்டே இருக்கலாம் போடுறது காலையில வரைக்கும். உனக்கு வசனம் வராதுடா, உன்னை தேடி அருவாதா வரும். அண்ணே, எப்பனே வந்தீங்க? ஏய், நீங்க எப்ப கடப்பாறை எடுத்து என் தலையில நச்சு நடுமண்டி அடிக்கிறதுன்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டேன். ஏண்டா கடப்பாறை உயரம் நீ இல்ல, நீ எடுத்து என்ன வந்து மண்டையில அடிக்கிற. என்னங்க அப்படிலாம் பேசுற? எனக்கு தம்பி மாதிரி. எனக்கு அம்சா அக்கா மாதிரி. அப்படித்தானே? இப்படியே டெவலப் பண்ணுங்க, அப்பதான் நாட்டுக்கு நல்லது. எய்ட்ஸ் எதுவும் வராது. எங்க நீங்க சந்தேகப்படுறீங்களா? நிஜமாவா எனக்கு தம்பி மாதிரி தாங்க. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறோம். அக்கா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி. ஏய், இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது. சரிங்க, அப்படியே இருந்துக்கிறோம். நாங்க பண்றதா நாடு உருப்படாம போயிருக்கோம். ஏய், வெடிகுண்டு வச்சா கூட பரவாயில்ல, ஆனா இந்த அப்பா அம்மா விளையாடி தான் நம்ம இந்தியாவையே எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியுமே, இந்த அப்பா அம்மா விளையாட்டு தான் தெரியாது. நான் ஒரு காலத்துல ஒருத்தருக்கு குவார்டர் வாங்கி கொடுத்து கத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு வந்து அம்சாவை கூட்டிட்டு போறேன் கத்துக்கிறதுக்கு. ஏய் சுப்பிரமணி, வா. அம்சா கிட்ட அச்சா, நம்ம ஊரு கார்ல கார்கா கிளவிக்கிட்டு போய் அப்பா அம்மா விளையாட்டு சொல்லி கொடுக்க சொல்லி நீ கத்துக்கிட்டு வா. ஏன்னா முதல்ல சைக்கிள் பழகும் போது புது சைக்கிள் பழக்கலாம் லாயக்கப்படாது. பழைய சைக்கிள் பழகிட்டு புது சைக்கிள் ஓட்டலாம். ஏன்னா அம்சா மாதிரி அம்சமா சொல்லி கொடுக்குமானே நல்லா சொல்லி கொடுக்கும்டா, போய் கத்துக்கிட்டு வா. அப்படியானே?
சரிண்ணே, நான் இன்னைக்கு போய் காரக்கா கிளவிக்கிட்ட போய் அப்பா அம்மா விளையாட்டு கத்துக்கிட்டு நாளைக்கு கண்டிப்பா வரேன். சரியா பச்சா அம்சா? ஏய் என்ன போய் செருப்படி வாங்கிட்டு வா. லவ்ஸா? லவ்வா? அப்படிலாம் இல்லைங்க. ரொமான்டிக் சிம்டா சரி, அவனை தான் அனுப்பிச்சு வச்சில்ல. இனிமேல நாம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? ஏய்யா, எப்ப பார்த்தாலும் உனக்கு அப்பா அம்மா விளையாட தவிர விளையாட தெரியாதா? புருஷன் கொண்டாடி இருந்தா ஒவ்வொரு நாளும் முதலிரவு தான். சரி வா. என்னாச்சுப்பா? அப்பா பாப்பா வாந்தி எடுத்துட்டே இருக்கா, அதான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்தோம். ஏங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க. டாக்டர், பாப்பா மத்தியானத்துல வந்து 4 தடவை வாந்தி எடுத்துட்டா, ஒரே காய்ச்சலா வேற இருக்கு. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க டாக்டர். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். பிளட் டெஸ்ட் எடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எடுத்துருங்க டாக்டர், எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துருங்க. டாக்டர் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சரின்னு பாப்பா விட்டு வந்திருக்கேன். அப்பா உங்க உடம்புக்கு என்னப்பா? இல்லைம்மா, சாதாரண காய்ச்சல் தான். டாக்டரு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துருவாரு. ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடுங்க, சரியாக போயிடுவாங்க. ஆமாம், அப்பா பிருந்தா எப்படி இருக்கா? அதை பற்றி நானே உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினச்சப்பா. ஏம்மா என்னாச்சு? அப்பா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலப்பா. உங்களால் அவளை பிரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் என் தலையில தூக்கி போட்டுட்டேன். இப்போ ஏட்டா அப்படி செஞ்சேன்னு நானே வருத்தப்படுறேன்ப்பா. அவதான் தன்னோட குழந்தைய உனக்காக கொடுத்துருக்காள. அதுதான்ப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்பா அவ பாப்பா முன்னாடி நான் உன் அம்மா இல்ல, நான் தான் உன் அம்மா, அவ உன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. பாப்பாவும் அவ கேட்டுட்டு இத சந்தேகமா கேக்குறப்பா. அற்புதம். பிருந்தா என்ன சொன்னா? அட பாவி, எது அம்மா குட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ சொல்லிட்டாளா? இத கேட்டு அந்த பிஞ்சு குழந்தையோட மனசு என்ன பாடுபடுமோ தெரியலையே. நீயாவது சொல்லியிருக்க மாட்டியா? மாப்பிள்ள கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி கற்பகம், நான் போய் டாக்டர் உள்ள கேட்டு வரேன். டாக்டர் டெஸ்ட் எடுத்தீங்களே, என்னாச்சுங்க டாக்டர்? நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்கு. பிள்ளைக்கு மஞ்சக்காமால லைட்டாக அட்டாக் ஆகிருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? அம்முக்குட்டிக்கு மஞ்சக்காமாலையா? டாக்டர் என்ன சொன்னாரு? நம்ம அம்முக்குட்டிக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சாமா. என்னங்க சொல்றீங்க? அம்முக்கு மஞ்சக்காமாலையா? அவளை காப்பாற்ற முடியல, எதுவும் ஆகாதுல்ல. சொல்லுங்க டாக்டரை கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கேட்டமா டாக்டர், மாத்திரை மருந்து மாத்திரைலாம் எழுதி தரேன், போய் மெடிக்கல்ல கொடுத்து வாங்கிக்கங்க. சரியா கொடுத்தீங்கன்னா எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வரேன், பாப்பாவை பார்த்து. அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, பிறந்த வீட்டுக்கு இப்படிதான் வரணும். ஆமா, இப்படிங்க
ஒரே நாள்ல இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணீங்க? ஏய் ஒப்பனம் ஒன்னனும் எங்க அவனுக்கு தான் பணம்னா வாயை பொழப்பாங்களே. வர சொல்லு. அப்பா, அண்ணா, ஐயோ அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. அண்ணா, ஐயோ சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. மாப்பிள்ள என்ன வாங்க வாங்க. அப்பா, ஆமா அண்ணனுங்க அவன் நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அவன் எங்கேயாவது ஒரு சுத்த போயிருப்பாம்மா. மாமா சேகர ஏதோ தொழில் தொடங்கினேன்னு பணம் கேட்டான், அதுதான் கொண்டாந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தான். அங்கே வந்து பணம் கேட்டானா? இது உங்கள் அண்ணனுக்கு தெரியுமா? அவங்க கிட்ட கிட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா, அது ஒரு பெரிய கதைப்பா. நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். முதல்ல அண்ணன் சொல்லுறேன். அது மட்டும் இல்லப்பா, என் புருஷனை அவர் ஆபீஸ்ல இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏமா உங்ககிட்ட கடை வாங்கின நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது ஓரி ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்து காட்டானா இல்லாமா பேசாம நம்ம தோட்டத்தில் வேலை பார்த்தானே பேத்து பேசுகிற வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாமா? பைசா கூட கொடுக்காதீங்க. ஆமா, அந்த கடவுளே காட்சி தந்தாலும் பூசாரி கான்டாக்ட் பண்ண மாதிரி ஏப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த கம்ப்யூட்டர் காலத்துல கோவணத்தை கட்டிட்டு வயல்ல வேலை செய்யணும்னு எனக்கு இல்ல. என் விருப்பப்படி விடுறீங்களா இல்ல நான் எங்கேயாவது போய் தொலைட்டுமா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணா, என்னண்ணா நீ இதை வச்சு ஒரு நல்ல தொழில் செஞ்சு நீ முன்னுக்கு வரணும். இதில் 25 ரூபா பணம் இருக்கு. 25 லட்சம். சபாஸ் சபாஸ். இதுக்குதான் அக்கா தங்கச்சி உறவு வேணுங்கிறது. கண்ணா கண்ணா பிருந்தா நல்லா இருக்கீங்களா? ஏதோ எங்களால நாங்க நல்லா இருக்கோம். என்ன டேடி பார்த்தா தெரியல, கோடீஸ்வரனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. அட அட போ அம்மணி. கோழி 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 கூவியா பொழுது விடிய போகுது. உங்க புத்திசாலித்தனத்தால நீங்க பொழைச்சிருக்கிறீங்க. இத நாங்க அமைதியா இருந்து வாழ்த்தணும், அதுதானே முறை. ஆமா, குழந்தை தத்து கொடுத்துட்டீங்க, அடுத்தது குழந்தை இருக்குதா? டாடி, தத்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லாமலா போகும்? டாடி, அவங்க 2 பேரும் படிச்சவங்க. தனக்கு மிஞ்சினதா தானம் தர்மங்கிற தத்துவம் அவங்களுக்கு என்ன தெரியாது? என்ன என்னப்பா என்னப்பா ஏன் என்னப்பா நாங்க தப்பா சொல்லிட்டோமா? ஏன் பிருந்தா அழுதுகிட்டு போறாப்புல? அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குங்க? நான் சொன்ன மாதிரி இதுல 25 லட்சம் பணம் இருக்கு. மீதியை நான் எப்படியும் ரெடி பண்ணி தந்துடுறேன். இந்தாங்க. வெரி குட் சேகர். நீ உன்னோட வாழ்க்கை ஓஹோன்னு வரப்போகுது. நீங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துரு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடலாம். இந்த நவசக்தி இது வீட்டுல வைய வரோம்ப்பா. டேய் அம்மா அம்மா, என்னடா படிச்சுட்டு இருக்க? அப்பா, நாளைக்கு எக்ஸாம் இல்லப்பா, அதான் படிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா என்ன எம்பிபிஎஸ் படிப்பா படிக்கிற? ஏண்டா வெறும் 8வது தானே படிக்கிற, இதுக்கு எதுக்கு இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க? சரி,
படிச்சது போதும், போய் படுத்து தூங்கு போ. பா கொஞ்சம் லூஸா விட்டாலும் எனக்கு பின்னாடி இருக்கவங்க முன்னாடி வந்துருவாங்கப்பா. அப்படியாடா சாமி? சரி நீ படி. ஆமா சாயந்தரமா முழுங்க வேண்டிய மாத்திரையை முழுங்கிட்டியாடா? வா. பா அப்பா இந்த மஞ்சக்காமால ரொம்ப மோசமான நோயாப்பா, உயிரோட கொன்றுமா? யார் சாமி சொன்னா அப்படின்னு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு. உனக்கு அப்படி யார் சொன்னது? அப்படின்னா டாக்டர் சொன்னப்ப அம்மாவும் நீங்களும் அதிர்ச்சி ஆனீங்களே, அப்படின்னா நான் செத்துருவேனாப்பா? உங்களை விட்டுட்டு நான் போயிருவேனாப்பா? அம்மாடி அப்படியெல்லாம் பேசாதம்மா. நாங்க உயிரோட இருக்கிறதே உனக்காக தான்மா. உன்னை விட்டு நாங்க பெரிய மாட்டோம். எத்தனை செலவானாலும் பரவாயில்லம்மா. உன்னை எங்கெங்கயா கூட்டி போயாவது காப்பாத்திடுவா, கவலைப்படாத. சரிம்மா வந்து படுவா. எனக்கு தூக்க தான் வரலையே, பாட்டு பாடுங்க நான் தூக்குறேன். நீ கண்ணால் மாறு கண்ணால் மாறு கண்ணே கைதட்ட காஞ்சதுடி பிஞ்சிடும் பட்டமர் ஆளும் பாகத்தம் தேடும். பாப்பாவுக்கு பேசினேன். பாப்பா அம்மா தூங்கிட்டியாடா? அம்மாவனையும் படுத்துவங்க, நான் வந்துடுறேன். சார் நீங்கள் யார்? வாங்க சார். என்ன விஷயங்க? விஷயமாக தான் வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கண்ணங்கரை யார்? கண்ணா என் தம்பி தான். வீட்டில் தான் சார் இருக்கான். டேய் கண்ணா, கண்ணா வாங்க. டேய் உன்னை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாரு. பாப்பாங்க. உன் பேர் என்ன? பேங்கில் 50 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து கையாடல் பண்ணதாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? என் தம்பி கண்ணு பேங்க்ல கையாடல் பண்ணிட்டானா? ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். ஏறு வண்டியில் ஏறு. சார் நல்லா தீர விசாரிச்சிங்களா சார்? சும்மா அதெல்லாம் பேசலாம், விசாரிச்சுதான். அமைதியாக நீ வந்து வண்டியில் ஏறினா ஏறு, இல்லைன்னா சட்டக்கட்டெல்லாம் பிடிச்சி அஞ்சு தலையில் எடுத்துட்டு போடுவேன். போலீஸ்க்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க. மாமா நீங்க போங்க. காலையில் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கூட்டிக்கிறாங்க. போங்க மாமா. பிருந்தா அவன் ஏதாவது வீட்டுக்கு பணம் கணக்கு கொண்டு வந்தானா? ஆமா மாமா, 25 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாரு. அது யாருக்கிட்ட ஆபீஸ்ல பணத்தை கடனா வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. நாங்கள் நேற்று தான் கொண்டு போய் எங்க அண்ணன் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தோம். பாத்தி அடிக்க கேட்டி அடிக்க கற்பகம், இந்த கூத்த கேட்டியா? கற்பகம், இந்த 25 லட்சத்தை யாரை கேட்டு கொடுத்தீங்க? அதுவும் இல்லாம கடன் கொடுக்கிற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களோ? ஆமா, இதெல்லாம் உன்னோட ஐடியா தானா? இந்த பொம்பளை பேச்ச கேட்டவன் எவன் உருப்பிட்டான் அந்த நாய் உருப்படுறதுக்கு? ஆமா, வம்பு வழக்கு இல்லாம இந்த ஊர்ல நல்ல பேரோட வளர்ந்த குடும்பம் நாங்க. எங்க குடும்பத்தை போய்
கோர்ட்டு ஸ்டேஷன் அலைய வச்சுட்டியம்மா, உனக்கே நல்லா இருக்கா? சரி, ஆமா, யாரை கேட்டு உங்க அண்ணனுக்கு பணத்தை கொடுத்தீங்க? இங்க பாருங்க, எங்களோட பணத்தை நம்பிதான் நாங்க எனக்கு வாக்கு கொடுத்தோம். நீங்க கடைசியில் அந்த போல இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி, வேற யாராவது கிட்ட பணத்தை கடை வாங்குங்கன்னு என் புருஷன்கிட்ட சொன்னேன். அவரு இப்படி பண்ணிட்டு பாருங்க, எனக்கு எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க இதெல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் கண்ணனை காப்பாத்துற வழியை பாருங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? ஏண்டி 50 லட்சங்கிறது கொஞ்சமான தொகையா? அது இந்த அர்த்த ராத்திரியில நான் எங்க போய் இந்த பணத்தை தேடுவேன்? ஏமா, எங்களை கேட்காத கொடுக்கிற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளவு ஒரு பெரிய மனசுல ஆயிட்டீங்களா? கற்பகம், நம்மள ஒரு பெரிய ஒரு மனசனாவே மதிக்காம உன் பணத்தை கொடுத்துருக்கானா அதுக்கு என்னடி அர்த்தம்? எல்லாம் நாமளும் சம்பாதிக்கிற திமிரு தானே. இங்க பாருங்க, ஒன்னா விஷயமா பேசாதீங்க. நீங்க வரலன்னா பரவாயில்ல, என் புருஷனை எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்னங்க இதெல்லாம்? என்னப்பா விடு கற்பகம், என்ன நடக்குமோ நடந்தானே தீரும். போலாம். ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன்? இந்த ஆறுமுகம் வந்து காரக்காக்கிட்ட போய் அப்பா அம்மா விளையாட்டை கத்துக்கிட்டு வான்னு சொன்னானு. சீவகட்ட பிஞ்சுதான் மிச்சம். என்னத்த போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? அடி பிரிச்சு மேஞ்சிட்டாயா. கிளவி 90 வயசு தான், ஸ்ட்ராங் பாடி. சூப்பர், என்னாச்சு? ஏன் அப்படி அழுந்துட்டு வர? சூப்பர்மணி, அதாவது நான் சூப்பர்மணி தான். அதாவது கார்கா கலவிட்டு போய் தொழில் கத்திட்டு வர சொன்னீங்கல்ல 2 பேரும். அப்பா அம்மா விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னு நானும் போய் கிளவி வாச கூட்டிக்கிட்டு இருந்தா. ஐயா காரக்கா, நான் அப்பா அம்மா விளையாண்டு கத்துக்கு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். எடுத்தா பாரு சீவகட்டைய, அப்படியே மொத்திட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பண்றது, நானும் அடி தாங்க முடியாம ஓடியாட்டேன். சீவகட்டையாலே துரத்தி அடிச்சு சீவகட்டைய என் கைக்கே வந்துருச்சு. ஐயா, ஆமா, இந்த அப்பா அம்மா விளையாட்டுங்கிறது கெட்ட வார்த்தையா இருக்குமா? நம்ம விளையாண்டு பார்க்கலாமா? உனக்கு ஒண்ணுமே தெரியாது அத பத்தி. தெரியல, இருட்டுக்குள்ள நாம எனத்தை கண்ணு. இன்னும் சில பேருக்கு காமாடு தலைமாடு தெரியாது. அந்த ஆள் வந்துட்டாயா? வந்துட்டானா? என்ன பண்றது? அம்சா, என்னங்க? அந்த சொரிநாய மண்டைய வந்தானா? இங்கெல்லாம் அவர் வரவே இல்லையே. அந்த கார்கா கலவிட்டு போய் அப்பா அம்மா விளையாட்டு கத்துக்கிறோன்னு போய் அவ விளக்க மாத்த அடி வாங்கிட்டு ஊர் பூரா சுத்திட்டு அலையிறான்னாங்க. அதுதான் இங்க வந்தானான்னு கேட்டேன். அவரெல்லாம் இங்க வரவே இல்லையே. ஏன் அம்சா, இன்னும் யாரோ பேசுற மாதிரி கேட்கல? அது பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, அந்த பையன் சின்ன பையன் விளையாட்டுத்தனமா வந்துட்டு போவான். ஆமா, அப்படி விளையாடுறான். இல்ல அவன் ஏதாவது வந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இல்ல அதுதான் கேட்டேன். எங்க போயிருப்பான்? மறுபடியும் வேற கிளவிட்டு எங்கேயாவது போயிருப்பான். இல்ல நான் இங்கதானே இருக்கிறேன். என்ன ஒரு மாதிரியும் கொடுக்க முடியாதுடா. மறுபடியும் இப்ப குரல் கேக்குது. இது இல்ல, இது எனக்கு பூனை சத்தம் மாதிரில கேக்குது. இது அந்த ஆளோட வாய்ஸ் இல்ல. எனக்கு அப்படியே கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குது. நான் அப்படியே சரி கூட மேல உட்காந்துக்கிட்டுமா? கூட மேலையா? இப்ப கூட மேல வேண்டாம். நான் கூட இதுல கூட தூக்கி வச்சுக்க. கூட மேல உட்கார்ந்தீங்க வேண்டாம். கூட ரொம்ப டேஞ்சர். கிறுகிறுன்னு வருது. கூட மேல உட்காரனே. இந்த லூஸ் மாதிரி. ஏன் அம்சா,
என்ன விளக்கமாறு கீழே விழுவுது? அந்த விளக்குமாரா இடமானத்தை சொறி வச்சிருந்தனா அது தவறி கீழே விழுந்திருக்கும். அப்படியா? சரி சரி, நான் கூட மேல கொஞ்ச நேரம் உட்காரேன். வேண்டாயா. ஆறாம சும்மா கூடையில உட்காந்து இங்க சாணி வர முடியாது கிடக்கு. அம்சா, இது என்ன இந்த டகால்ட்டி வேலையா? கூடக்குள்ள ஒளி வச்சுட்டு இங்க வள்ளின மாதிரி சொல்றிய? அது சும்மா. இங்க பாரு அம்சா, அவன் இருந்துட்டு போறான். நீ என்ன கட்டிக்க, என்ன மட்டும் கட்டிக்கணும். பாப்பா நீ இந்த பக்கமா, நீ என்னை தான் கட்டிக்கணும். என்ன மட்டும் தான் கட்டிக்கணும். பாப்பா நீ இந்த பக்கமா, என்னை தான் கட்டிக்கணும். என்ன சும்மா ஆளாளுக்கு என்ன கட்டிக்க என்ன ஆடா மாடா பாதி பாதியா வெட்டி இது பண்றதுக்கு. இங்க பாருங்க, உங்க 2 பேத்துக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நான் கட்டிப்பேன். என்ன போட்டி? அதாவது இந்த அல்லால பொறுத்த யார் சுத்தி வரீங்களோ அவங்க தான் என் முத புருஷன். நான் பொம்மம்பட்டி பஞ்சாயத்தையே சுத்தி வந்துடுறேன். ஏவிஎம் சைக்கிள் கடைக்கு போய் ஒரு சைக்கிள் வாடகைக்கு வாங்கிட்டு அப்படியே புடிச்சு சல்ல ஒரு செகண்ட் சுத்திட்டு வந்துடுறேன். அம்சா, நீ நாடகம் அது இதுன்ட்டு டான்ஸுன்னு சேலம், ஈரோடு, கரூர் எல்லா ஊரும் சுற்றிருக்கில்ல. அப்படி இருக்கும்போது நான் உன்னை சுத்தினா என்ன, இந்த ஊரை சுத்தினா என்ன? என்ன ஆள் தான் பாக்குறது இப்படிங்க, உடம்பு ஃபுல்லா மூளையாவே இருக்கே. அதனால நான் சுத்திட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். ஐயோ போச்சே போச்சே, என் வித முதலுக்கு வேலை கொடுக்கிற வேலையே போச்சே. அடிபட்டுருச்சா போச்சே போச்சேங்கிற? நான் உலகத்தையே சுத்தி வந்துட்டேன். ஆனா நான் தாலி கட்ட வேண்டிய இடத்துல அவன் தாலி கட்டிட்டான். நீ தான் ஒரு லூசு. எவ்வளவு அறிவாளி தெரியுமா? இந்த ஊரை சுத்தின என்ன, ஒன்ன சுத்தின என்ன, நீ தான் ஊரா போறவளாச்சே. அப்படியா? இவர் பெரிய திருவிளையாடல் பிள்ளையாரு உன்னை சுத்தி வந்து தாலி கட்டிவிட்டாரு. தாலி ஒரு வேலி உனக்கு. நீ இந்த தாலியை கழட்டி வீசிட்டு வா, நான் உனக்கு தோல்லியே வார் செஞ்சு தாலி கட்டுறேன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற பாலிசில வாழ்றவன் என் முத கழுத்துல தாலி கட்டுறது இவருதான். இவர்தான் நான் பொண்டாட்டி. ஐயோ சுப்பிரமணி, இவ அண்ணே அண்ணி அண்ணி வந்து சாமிக்கு சமம். அதனால நீ அண்ணியை கும்பிட்டுட்டு நீ வெளியே எங்கேயாச்சும் போய் சேரு. ஏன்னா என்னன்னா இப்படி சொல்லிவிட்ட அண்ணே. சரி, நான் காசி ராமேஸ்வரன் சன்னியாசியா போறேன். போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்த்துக்கிட்டையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன்னு. பாவங்க சின்ன பையன் போயிடும். ஊரை சுத்திட்டு ஒழுங்கா வந்து சேரு. அண்ணே அன்னைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி வாங்க. டேய் 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 அண்ணே அண்ணே அண்ணனா கை விட்டாங்க. ஏய் என்னடா ஆசீர்வாதம் வாங்குற சாதம் ரேப் பண்ணி இருப்பான் இவன். சாமான் சொல்லிட்டு நீ இந்த வேலை பண்றிய ஏடா? டேய் இனிமேல் நீ இங்க இருக்க கூடாது, போய் சேரு. அண்ணே நீங்க ஒதுங்கி என்னமா பண்ணுங்க. ஆனா எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி போச்சுண்ணே. என்ன ஆசை? நான் எப்ப முதல்ல இந்த ஜனனியை பார்த்தனோ, அம்சாவை பார்த்தனோ, அப்ப இருந்து ஒரு 4 விஷயாவது கட்டி பிடிச்சி ஆசையா இருந்துச்சுண்ணே. அது இன்னைக்கு நிறைவேறி போச்சுண்ணே. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. கட்டி மட்டுமா பிடிச்ச நீ? அதனால நீ வச்சு பொழைச்சிக்கினே.
எனக்கு இந்த மேல ஆசை, தாலி கட்டுற ஆசையெல்லாம் இல்லைன்னு, கட்டி பிடிக்கிற ஆசை. என்னங்க? அது நிறைவேறிடுச்சு. நீங்க தப்பா நினைக்கல, நான் ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? என்னதான் இருந்தாலும் அவன் மேல ஆசைப்பட்டுட்டான். தாலி தான் நீங்க கட்டிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் அவன் கூட. அண்ணே, இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. அண்ணா தாலி நீங்க கட்டிட்டீங்க. தாலி கட்டியாச்சு. ஆனா புருஷன் நீங்க தானே. எங்க கூட ஃபர்ஸ்ட் நைட்டு வேணா அவங்க கூட ஒரு டூயிட் பாட்டு மட்டும் பாடிக்க. எப்படி கட்டி பெரியவர்களே, தாய்மார்களே, வயசுக்கு வந்த பிள்ளைகளே, வராத பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதரசில்லா பெரியகுளம் தாலுகா பல்லராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவுக்காக நம்ம வீட்டுல உனக்காக ஆசையா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு நாம 2 பேரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து சீக்கிரமா சொல்லு பிள்ளை. அடச்சி, ராத்திரிக்கு சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்டேன். இவ்வளவுதானாக்கா? நான் என்னமா நினைச்சு விட்டேன். சரி, நீ சொல்லி நான் மாட்டேன்னா சொல்லிருக்கிறேன். சரி, முதல்ல சாப்பிடு. சாப்பாடுலாம் ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன? புஞ்சை இப்ப நஞ்சையாச்சு, பாடுபட்ட சாதி மட்டும் பஞ்சையாச்சு. சோறு இல்ல, தண்ணி இல்ல, என்ன பேச்சு? 5 ஆண்டு திட்டமெல்லாம் எங்க போச்சு? காமாட்சி, நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? அடியே காமாட்சி, நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? சமத்துல பாத்துக்க, சங்கதிய கேட்டுக்க, சமத்துல சங்கதிய. சரிதான், வாய ஒரு வந்து என்னத்துக்கு? வெத்தல மடிச்சு இப்ப தார, மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். மேலும் கேளும் உதடு செவக்கட்டா மடிச்சு போடுமா, மத்தத வெளியில் சொல்லலாமா? ஓட்டு வாங்கி போகிறாங்க, ஓட்டு போட்ட மக்கள் இங்க வேகுறாங்க. பார்த்து போத்து பட்டுன்னு புடிச்சுக்க. மடிச்சு போடுமா, மத்தத வெளியில் சொல்லலாமா?
மடிச்சு பத்தார மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். மேலும் கேளும் உதடு செவக்கட்ட வெத்தல மடிச்சு பத்தார மத்தத வெளியில் சொல்ல மாட்டேன். நான் வரேன்ப்பா. ஏய் இல்லைடா, நீ போகிற போக்கே சரியில்லடா. நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறதே, இந்த வீட்டில் நான் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாமல் இல்லை. ஆமாம், கேட்காத இடத்துல கடன் கேட்குற, சேர இடத்துல கூட்டு சேர, எங்கே போய் முடியுமே தெரியல. ஐயோ ஆண்டைய வீட்டுல கட்டின மாதிரி ஏப்பா எப்ப பார்த்தாலும் அபசகுணமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. இப்பதான் அந்த பைரவன் கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற நேரத்துல தொணன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கியப்பா. ஏய் நான் சொல்றது உனக்கு புலமர் மாதிரி தான் தெரியும், பட்டாதான்டா தெரியும் பட்டண வாசம். நீ பட்டு தெரிஞ்சுக்க. சரி போ போ. ஐயா அதை நாங்க சொல்றோம். ஐயா நாளை காலையில கோரை கான்ட்ராக்ட் விஷயமா அமைச்சர் பார்த்து பேசிட்டு வரணும். அவர் பார்க்க சென்னைக்கு போகணும். அப்பாவால வர முடியல. இப்பதான் சேகர் எங்க கூட பார்ட்னர் ஆயிட்டால, அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன். என்னடா சேகர் போலாமா? போலாம்டா. அப்பா என்னமாச்சு? என்ன அப்பா அது அது வந்து என் வீட்டுக்காரர் போலீஸ் திடீர்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. என்னது? கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? என்னாச்சு? அண்ணா சொல்லவே சங்கடமாக தான் இருக்கு. அவரு பேங்க்ல 25 லட்சம் ரூபாயை கையோடு பண்ணிட்டாரு. என்னது? அப்படின்னா இவனுக்கு கொடுத்த 25 லட்சம் ரூபாய் பேங்க்ல எடுத்த பணமா? ஏமா பிருந்தா, உங்க கிட்ட பணம் இல்லைன்னா விட்டுட வேண்டியதுதானே? இப்படி அடுத்தவங்க பணத்தை எடுத்து இப்ப அவமானப்படணுமா? உங்களுக்கு ஒண்ணு இல்ல, இவரோட மருமகன் ஒரு திருடனா அவரோட மரியாதை என்ன வருது? எல்லாம் இவனால வந்ததா? பேச்சு கேட்காம ஆணும் இல்ல. இப்ப மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டல, இப்ப உனக்கு சந்தோஷமா? எனக்கு என்ன தெரியும் அந்த கண்ணை இப்படி பண்ணுவான்னு? நான் வேணாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? அரண் சும்மா நிறுத்துங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சாமியாண்டா புள்ளை யாரு தூக்குறதுன்ற மாதிரி இருந்தா ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்குது. அதுக்கு ஒரு வழியை சொல்லாம ஆளுக்கு நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. 25 லட்சம் கொடுத்தா உன் புருஷனை விட்டுருவாங்களா? அப்படிதாங்க சொன்னாங்க. பிருந்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எங்க அப்பா கிட்ட பேசி அந்த 25 லட்சம் பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். பிருந்தா, அண்ணன் தம்பி பாசத்தை விட எங்க நட்பு ரொம்ப பெருசு. சேகர, சென்னைக்கு நாளைக்கு போலாம்டா. முதல்ல அந்த 25 லட்சம் பணம் எங்க அப்பா கிட்ட வாங்கி தரேன். முதல்ல கண்ணனை விடியும் காட்டி வெளியே கூட்டிட்டு வரணும். அந்த பணத்தை உடனே வாங்கி தரேன். வாடா போலாம்.
எங்கப்பா எங்க இன்ஸ்பெக்டர் வரனாரு என்ன காணோம்? அதை தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நானும் விசாரிச்சு பார்த்தேன், அவர் எங்கேயோ ரவுண்ட்ஸுக்கு போயிருக்காரு. இந்த கண்ணனை பெயில் எடுக்கணும், இன்ஸ்பெக்டர் என்ன வரலையே? இன்ஸ்பெக்டர், இதுல 25 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அது இல்லாம உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இதுல இருக்கு. கண்ணனை இதை செக் பண்ணிட்டு கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணன் மேல எதுவும் எஃப்ஐஆர் போடல தானே? போடல. இதை செக் பண்ணிட்டு கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. பணம் சரியா இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. வணக்கம் சார். E3 போலீஸ் ஸ்டேஷன் அல்லாளபுரம் இன்ஸ்பெக்டர் மணி மிஸ்ஸிங். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த மணி மிஸ்ஸிங் கேஸு அமௌண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. அக்யூஸ்டுக்கு தான் இருக்காங்க. ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவைட்டிங் சார். எஸ் சார். எஸ் சார். மேனேஜர் வர சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். சார். எஸ் சார். ஓகே சார். இன்னும் எஃப்ஐஆர் போடல, அதனால் 10 மணிக்கு நான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. பணம் சரியாக இருக்குது, எண்ணி பார்த்ததில் சரியாக இருக்குது. நீங்கள் வந்து கண்ணனை கூட்டிகிட்டு போகலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். கண்ணா கண்ணா, நான் என்னடா தப்பு செஞ்சேன்? என்னை பார்த்து ஓடுற? நான் தானே செஞ்சேன், நானே அனுபவிக்கிறேன். இங்கே சொன்னீங்க திடுதிப்புன்னு 25 லட்சத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த அடுத்த ராத்திரில போய் நீ ஆகுட்ரா பணம் கேட்பேன். உனக்காக வாங்கின வீட்டை வித்து புள்ளான்னு சொல்லி நானும் வாத்தியாரும் போய் அந்த நிலத்துக்காரங்கிட்ட கேட்டோம். அவனும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏண்டா உடனாவே பணம் கிடைச்சிடும், இல்லை 2 நாள்ல பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா, வாங்கிக்கலாம்டா. உப்பு வெறுங்கையோட தான் வந்திருக்கீங்களா? உப்பு பணம் இல்லாத வந்திருக்கிறீங்க. நீங்க 2 நாள் கழிச்சு வந்திருந்தா கண்ணன் ஜெயில்ல கழுதிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஏண்டா கண்ணா, இப்படி ஒரு சிக்கல்ல கொண்டாந்து விட்டுட்டிய. எங்கிட்டயாவது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. யோ வாத்தி, நியாயம் பேசுறியா? நியாயம் பேசுறோம்ல, நியாயம். நாங்க தான் கண்ணனை பெயில் எடுத்துட்டோம், கேஸ் இல்லாத பண்ணியாச்சு. என்ன நியாயம் பேசிட்டு இருக்கிற? வெறும் நாடகம் ஆடிட்டு இருக்கிற? யோ, பெரிய மனுஷனேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா குளிக்கிற நீ. வாய நாக்கு அடக்கி பேச, இல்ல நடக்கிறத வேற. யோ, உன்னுடைய கண்ணே, உன்னால வாழ்க்கையே கட்டு போச்சு. ஆமா, நீ 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 பேசுறியா? என்ன நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், பேச வைக்கிறியா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அவன் ஊர்ல இருந்து வந்த உடனே அவன் பணத்தை அவங்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? அவனுக்கு தெரியாத அவன் பணத்தை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு வீடு வாங்கின? கண்ணனை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு தான். அப்பதானே பெத்தவங்களுக்கு பிள்ளை பாசமே வராம இருக்கும். டேய் நவசக்தி, என்னடா சொன்னேன்? ஏய் முத்து, பையன் அடிச்சிட்டியா? உண்மை வெளியே வந்துருச்சுன்னு கோபலையா? உன் தருதல நான் காப்பாத்தணும் பாரு. என்ன அடி அடி அடி. டேய், இது நான் மறந்துடுவேன். இந்த அடியை வந்து எங்களுக்கு வந்து அடி இல்ல, ஆனா உன்
தம்பிக்கு அடி கொடுத்தியே, அவன் ஆயுசுக்கு மறக்க மாட்டான்டா. ஐயா இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச? என்ன டாடி, எனக்கு அடிவீர் பத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்னடா ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சார், அத்தனை பேர் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல, அதுவும் உங்க பையனை கை நீட்டி அடிச்சிருக்காரு. அதை நீங்க பார்த்துட்டு சும்மா வந்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவனுக்கு பாறையை காட்டுறேன். டேய், அந்த முத்து என்னை அடிக்கலடா. அவன் 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 இதை வந்து அவனே அடிச்சுக்கிட்டான். இந்த சிங்கத்தை சேர்ந்ததான் கோபம் அதிகமா உண்டா. ஏய் கண்ணா, வீட்டுக்கு போகலையா? ஐயா ஸ்டேஷன்ல நடந்ததுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு மனசே சரியில்லை, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அது சரி, ரத்த சொந்தமும் கழுத்து அறுத்துருச்சு, பெத்த சொந்தமும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்குதான் மனசு வரும் வீட்டுக்கு போ? சரி இந்தா ஒரு சரக்கு அடி, உனக்கு சரியா போயிடும். டேய் தாசே, அண்ணனுக்கு போடுறா. ஐயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஐயா. குடி டாடி, கூச்சப்படாத குடி. நீ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். டாடி, அவனே மனசு நொந்து போயிருக்கிறான், அவனை போய் தண்ணி அடிக்க வைக்கிறேன். நான் ஏன் குடிக்கிறேன்? என்ன குடிகாரன் ஆக்கினத எங்க அண்ணன் தான். என் பொண்டாட்டி என் பிள்ளைய பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு அப்படிதான் நான் ஸ்டேஷன்ல இருந்தேன். ஏன் என்னன்னு கூட வந்து பார்க்கல. இதெல்லாம் வேதனை நினைச்சா ஏன் குடிக்காம இருக்க போறேன்? காணல் நீர கங்கி நீர்னு நம்பினியே, அது உன்னோட தப்பு. பாவத்தை போக்க காசியில மூழ்கிறதா நினைச்சு கூவத்துல விழுந்துட்டியே கண்ணா. இப்ப புலம்பி என்ன பண்றது? கண்ணா, அண்ணன் தம்பி வரவெல்லாம் 5 வயசு வரைக்கும் தான். 10 வயசு ஆயிட்டாலே பங்காளிங்கிறத மறந்துடுறியா? உங்க அண்ணன் உனக்கு பாத்தி வெட்டிட்டான், நீ பட்டுதான் ஆகணும். இத நான் சும்மா விட போறதில்ல. இப்ப போறேன், நாளைக்கே போறேன். சொத்துல பங்கு போட்டு வாங்குறேன். சொத்தா உனக்கா? சிரிக்கிறீங்க என்ன? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன சின்ன பிள்ளையாவா இருக்கிற? பாட்டன் சொத்து பேரம் பேத்திக்கு தான் சேருங்கிறது உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு தான் வாரிசே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு சொத்து வரும்? போறேன், நேரா போறேன். என் பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வர்றேன். டாடி, தந்திரத்துல நிறையவே மிஞ்சிட்டீங்க.
மந்திரத்துல விழாத மாங்காய உங்க மதிநுட்பத்துல வெல்லிட்டீங்க. உங்க சூழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு சாணக்கியம் பிறந்து வந்தா கூட முடியாது டாடி, முடியாது. பலே பலே ஜி, நீங்க ரொம்ப திறமையா படா படா திட்டம் போட்டு ரொம்ப ரொம்ப குஷி ஏற்றிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு 2 பொன் குட்டிகளை கட்டி போகுது. பலே பலே. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நீங்க எல்லாம் கொண்டாடுங்க. நான் கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கிறேன். மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். போனாள் அவள் போனாள், நான் பார்த்தேன் 100 இடம். காதல் ஒரு கீதம், அதை கண்டேன் ஓரிடம். போனாள் அவள் போனாள், நான் பார்த்தேன் 100 இடம். குடிக்கிறேன் அழைக்கிறேன், மறக்கிறேன். பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள். பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள். பாலில் பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள். பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள். மறந்துதான் மயங்கவா, இதற்கு நான் இணங்கவா. திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன்.